சார் வணக்கம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசின விஷயங்கள் பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான திமுக தலைவர்கள், திக தலைவர்கள்லாம் சீமானுக்கு எதிராக அவங்க கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. ஈவன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சீமானுக்கு எதிராக பேசியிருந்தார். ஸோ இப்போ இதை டிவிகே தலைவர் விஜய் சைட்லேருந்து நம்ம பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்க சைட்லேருந்து பெருசாக எதுவும் எதிர்குறல்கள் எதுவும் வரல. விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவரோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னா, பெரியாரை நாங்கள் ஏற்றுப்போம், அவரோட ஏத்திசமை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏத்திசம் சார்ந்த கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது பெரியார் அவங்க ஏற்றுக்கிறாங்க. சீமான் பெரியார் அட்டாக் பண்ணும்போது விஜய் தரப்புல இருந்தும் அவரோட கட்சி தரப்புல இருந்தும் பெருசாக எதிர்வினை எதுவும் வரல. அது எப்படி பார்க்குறீங்க? விஜய் தாவேக்கா பேசுறதுக்கு முன்னாடி சீமான் இந்த விவகாரத்தில் பெரியார் பேசுனது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நடைமுறை அரசியல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவர் பெரியாரை தொட்டிருக்க வேண்டாமோ அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்குது, எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம். ஏன்னா பெரியார் என்பது ஒரு பிம்பம், அதில் மைனஸ் ப்ளஸ் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் பேசுனது இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாததாக இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் பேசுனதை இன்றைக்கி நம்ம பேச முடியாது. இதே சீமானும் பெரியாரை ஒரு காலத்தில் ஏற்றுக்கிட்டவர் தான். அப்போ இன்றைக்கி நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா, அன்றைக்கி ஏன் பெரியாரை ஏற்றுக்கிட்டீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறும். விடுதலை புலிகளை கடுமையாக ஆதரித்த இந்திரா காந்தி அவ்வளோ பண உதவி பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் விடுதலை புலிகளை ஆதரிப்பார்களா? அதனால் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் மாறும். இன்றைக்கி இருக்கிற அரசியலுக்கே இதை ஏதோ டைவெர்ட் ஆகி பின்தங்கி போகிறதுக்கு இந்த விவாதங்கள் முன் வருகிறதோ அப்படின்னு. விஜய் மேட்ருக்கு வந்தீங்கன்னா, அவர் கட்சியை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அக்டோபர் 27 பேசிட்டார். பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே இல்லையே. அப்புறம்லாம் எதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க? பல விஷயங்களில் அவங்களுடைய நீங்கள் அரசியல் கட்சினா டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். 3 மாதம் ஒரு இதுக்கு போயிட்டு வந்த அண்ணாமலை கூட வந்த மறுநாளே ஆரம்பிச்சிட்டார். எல்லா விஷயத்துலையும் ஆதரவோ எதிர்ப்போ நெகட்டிவோ பாசிட்டிவோ கருத்து, அண்ணாமலையுடைய கருத்து இதில் இருக்குதுன்னு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீமானம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பாசிட்டிவாக அவங்களுடைய கருத்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் அரசியல் கட்சியுடைய செயல்பாடு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆனால் நாங்கள் இதுக்கு சொல்லுவோம், இதுக்கு மத்தியானத்துக்கு மேலே எல்லாரும் போட்டால் அப்படி போடுவோம், ஒரு அறிக்கை மட்டும் விட்டு விலகுவோன்றது தாவேகாவுடைய சமீபத்திய பிரச்சனைன்ட்டு எல்லாருமே விமர்சனம் வைக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதி இந்த ஆடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட அசைவு இல்லாத ஒரு கட்சியில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் வாரில் என்ன கருத்து சொல்லுவார்னு நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? வழக்கமாக இருக்கிற அரசியல்லையே மத்தியானத்துக்கு மேலே அறிக்கை வருது, மெதுவாக வருதுன்ற நேரத்தில் இது மாதிரி யுத்தத்தில் இன்னொன்று அவங்களுக்குள்ள இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவார்ன்றது. இன்னொன்று பெரியார் பற்றிய இவருடைய அந்த கருத்துக்கு நீங்கள் எதிர்கருத்து வைக்கணும்னா நீங்கள் அதற்கேற்ற ஆட்கள் தாவேக்கால கரெக்டாக இருக்கணும். தாவேக்கால என்ன பிரச்சனைனா, அரசியல் ஆலோசகர்களாக அவர்கள் அழைத்த ஆட்களையே சரியாக அவங்க ஹேண்டில் பண்ணாதனால அவங்கள நீங்கள் முதல்ல உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க, நான் அப்புறம் நம்ம பார்த்துக்கலான்ற அளவுக்கு ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம நிலைப்பாடு எடுக்கணும், என்ன வகையான நிலைப்பாடு எடுக்கணும் நம்ம சொன்னோம். அதை அன்றைக்கி விஜய் சொல்கிறாருன்னா சொல்ல வைக்கப்பட்டதில்லை. அப்போ அந்த இதை கொடுத்தது யார்? இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெரியார் கொள்கைகளை நீங்கள் மறுக்க முடியாது தமிழக அரசியலில். அப்போ பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கிறோம். பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கணும்னா உங்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு மூலையில் இப்போ இந்துத்துவவாதிகள், வலதுசாரிகள் இல்லை பாருங்கள் கடவுள் நம்பிக்கை மறுப்பாளரா அப்படின்னா, இல்லை கடவுள் மறுப்பாளர் அண்ணா மாதிரி ஒன்றை குலம் ஒருவனே தேவன், ஓகே பெரியார் கொள்கைகள் நாங்கள் ஏற்றுக்கிறோம், பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான, மூடப்பழக்கத்துக்கு எதிரான அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு ஒரு இதை அறிவிக்கிறாருன்னா, இன்றைக்கி இந்த பிரச்சனையில் என்ன நிலைமை அப்படின்றத சொல்கிறதுக்கு, ஆலோசகர் சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. இருக்கிறவங்களாம் நீங்கள் உங்கள் கதையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்ற லெவலில் இப்போ இருக்காங்க. அதுதான் இந்த மாதிரி அறிக்கை இதுக்கு பதில் வராதுக்கு தாமதமோ நான் நினைக்கிறேன். இப்போ டிவிகேவை பற்றி பேசும்போது ஒரு செயலற்று போய் அசைவு இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே, ஏன் அந்த மாதிரி ஒரு கட்சி ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இந்த இஷ்யூவில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சுன்னா தொண்டர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரி, நம்மளும் ஒரு நிலைப்பாடு எடுத்து நம்மளும் களத்தில் ஏதாவது பேசுவோம், செய்வோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது அதை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க, விவாதம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தலைமை எதுவும் ஸ்டாண்ட் எடுக்கலன்னா தொண்டர்களுக்கும் என்ன செய்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஏன் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தொண்டர்களையும் தள்ளணும்? பொதுவாக நடிகர்கள் கட்சி தொடங்கும் பொழுது ஒரு பிரச்சனை வரும் அவங்களுக்கு. ஏன்னா பொதுவாகவே அவங்களுக்கும் ஒரு யதார்த்த உலகத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கும். அவங்க சந்திக்கிற பத்திரிகையாளர்னு பார்த்திங்கன்னா சினிமா சார்ந்த பத்திரிகையாளரில் தான் இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் இவர்களை புகழ்பெறவாக சினிமா பற்றி பேசுவதாக அந்த இதில் தான் ட்ராவல் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க.
அப்போ நடிகர்களுக்கு பொதுவாக அவங்க ஓடிக்கிட்டு இருக்குது, அவங்க உலகமே வேறையாக இருக்கும். அவங்களுக்கு இந்த இப்போ ரஜினி கேட்டார்ல, 7 பேர் செத்தாங்க, இந்த 7 பேர் சார் இந்த மாதிரி இது ஓ மை காட் அப்படின்னார்ல. ஆக்சுவலாக அது ரஜினிக்கு இத்தனைக்கும் சினிமா போக மற்ற நேரங்கள் ஓய்வில் தான் இருக்கார், பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் அவருக்கே அந்த விஷயங்கள் ரீச் ஆகலை. மிக சிறந்த அவர் ரீச் ஆகல இருக்கிறவர், நடைமுறை அரசியல் தெரிஞ்சவர், அவருக்கே இந்த பிரச்சனைனா, நீங்கள் விஜய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றேன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு விஜயகாந்த் மாதிரியோ இல்லைக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாருன்னா அதுக்கு முன்னாடியே அவர் நடிக்கும் போது திமுகலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு, தனி கட்சி ஆரம்பிக்கிறார் வெளியேற்றப்பட்ட பிறகு. அப்போ அவர்கிட்ட அந்த வேவ் லென்த் அப்படியே இருக்குது. விஜயகாந்தும் கிட்டத்தட்ட அதே மாதிரி. இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறப்போ கலை யதார்த்தம் தெரியாமையே அவர் சில விஷயங்கள்லாம் பேசினார். அந்த எம்ஜிஆர் சிலை திறப்பு விழா விஷயத்தில் அந்த அந்த காலேஜில் போய் பேசும்பொழுது ஒரு பெரிய கேப் இருக்குது, நான் வந்து அது நிரப்ப போகிறேன், நான் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் அப்படிலாம். அப்போது ரஜினிகாந்துக்கே அந்த கலை யதார்த்தம் தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பித்தா கட்சின்றது சாதாரணம் இல்லை, கீழே வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், நீங்கள் வர்றது ரொம்ப கஷ்டம், அதற்கான ஏற்பாடுகள் எதுவுமே செய்யாமல் எப்படி வர முடியும் அப்படின்னு. அவர் நியமனத்தில் கூட பாருங்கள், ராஜு மகாலிங்கன்னு ஒருத்தரை கூப்பிட்டு லைக்காவில் இருந்தவரை கூப்பிட்டு அந்த மன்றத்துக்கு இதாக போடுறாரு. அப்போ அவருக்கும் கலை அரசியலுக்கும் என்ன தெரியும் அவருக்கு? அவர் ஒரு ஆஃபீஸ் நிர்வாகி, அந்த நிர்வாகத்தை நல்லா பண்ணியிருப்பார். ஆனால் இது வேறு தினசரி தொண்டர்களை மக்களை சந்திக்கிற விஷயம், அதுக்கு வேறு நாலேஜ் இருக்கணும். அப்போ அங்கே அவர் தப்பு பண்ணார். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தார். என்ன பண்ணார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க நடிகைகள், அப்புறம் வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்க இப்படிலாம் போட்டார். அப்புறம் அவரை சுற்றி மட்டுமே அதாவது சினிமா ஷூட்டிங் மாதிரி கதாநாயகன் மாதிரி தன்னை சுற்றி மட்டுமே எல்லாமே இருக்கணும்னு பார்த்துக்கிட்டாரு. அது மாதிரி இருந்தாலும் அரசியல் இப்போ எம்ஜிஆர் என்ன தான் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அவர் நான் தான் என்னை சுற்றி தான் என்றைக்குமே இருந்ததில்லை. அடுத்த திமுகவில் இருந்து வந்த தலைவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் ஏற்றுக்கிட்டார், அவங்களெலாம் பேச விட்டார், ரசிகர்களை அதுலேருந்து வர்றவங்கள பயன்படுத்தினார். ஆனால் அவங்க மட்டுமே அப்படின்னு நிலைப்பாடம் எடுக்கலை. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. ரஜினி கமலுக்கு இது ஃபெயிலியர் ஃபார்முலா. இப்போ விஜய் வராருன்னா எந்த சக்ஸஸ் ஃபார்முலா எடுத்துக்கணுன்றது ஒன்று இருக்குது. அப்போது அவர் மன்றத்துக்கு சிறப்பாக செயல்பட்டவர் புஷி ஆனந்த். அந்த புஷி ஆனந்த் ஒரு அரசியல் களத்துக்கு வரும்பொழுது அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக அவர் ஒர்க் பண்ணுவாரான்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ன்றது தான் இப்போ காமிக்குது. அப்போ அவர் மன்ற வேலைகள், நான் கூட ஒரு பேட்டியில் பேசும்பொழுது அந்த நெறியாளர் சொன்னார், என்ன நீங்கள் வாட்டில் சொல்கிறீங்க, அவர் செயல்பட்டுட்டு தான் இருக்கார், உங்களுக்கு தெரியுமான்னாரு. அப்படியா, எங்கே செயல்பட்டார் சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். அவருடைய ட்விட்டர் ஹேண்டெல்லாம் பாருங்கள், அவர் வந்து நல உதவிகள் கொடுக்குறாரு, பாய் தலகாணி கொடுக்குறாரு, கொடை கொடுக்குறாரு, அது நிவாரண உதவிகள் அரிசி பருப்பு கிராசரி எல்லாம் கொடுக்குறாரு. அதுங்க நான் சொன்னேன், இது எல்லாமே ஒரு மன்றத்துடைய ஒர்க்கு, ஒரு என்ஜிஓ ஒர்க்கு, ஒரு மன்றம் செய்கிற வேலைகள், நல உதவி கொடுக்கறது, சின்ன சின்ன சீர்திருத்தங்கள். நீங்கள் பெரிய கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க, 2026 ஆட்சியை பிடிக்க போகிறோன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒழுங்காக நடத்துனீங்கன்னா 31 அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட கட்சி எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கு நேற்று வந்து அண்ணாமலை உங்களுக்கு உதாரணமாக இருக்கார். ஒரே ஒரு வருஷம் ட்ரைனிங்கில், ஒரே ஒரு வருஷம் தான் ஒரு அனுபவம், பட்டுன்னு தூக்கி தலைவராக போட்டாங்க. எல்லாரும் யோசிச்சாங்க, என்னடா இந்த சைடு ஒரு 50 வருஷம் தலைவர் அனுபவம் உள்ள ஸ்டாலின் இருக்கார், இந்த சைடு ஒரு 45 ஆண்டு அனுபவம் உள்ள எடப்பாடி இருக்கார், பல தலைவர் இருக்காங்க, பிஜேபிக்குள்ளேயே பல பெரிய தலைவர்கள் இவரு தூக்கி போட்டிருக்காங்களேன்னு. அப்போது அவர் வந்து அதுக்கு சளைக்காமல், அதில் மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இருக்கும், ஆனால் இயங்கிக்கிட்டே இருந்து 12% கொண்டு போய் நிறுத்திட்டார். அப்போ இந்த செயல்பாடு தான் உங்களுக்கு தேவை. இப்போ ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், நீங்கள் போட்ட நிர்வாகிகள் புஷி ஆனந்தா இருக்கட்டும், வெங்கட்ராமனாக இருக்கட்டும், ராஜசேகராக இருக்கட்டும், இவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்களை கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா எப்படி இதாகும்? சரி, அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். வந்தால் பிறகு அரசியலுக்கு சம்மந்தமான இதுக்கு தன்னை வளர்த்துக்கணும்ல. நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணோம், இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இது எப்படி, அந்த இது எப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், கூட்டத்தை கூட்டுவோம், வா அந்தந்த அணிகளை கூட்டம் போடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரா, சென்னையில் என்ன இருக்குது டீமு, டக்குன்னு போங்கப்பா அண்ணா யூனிவர்சிட்டி மேலே ஒரு போராட்டம் நடத்துங்க. நீங்கள் என்ன பண்ண வழக்கறிஞர் அணி ஏடிஎம்கே போட்டிருக்காங்க பார் பிஎல், நீயும் ஜாயின் பண்ணிக்கோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க மகளிர் அணி, நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தீங்களா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் வரேன், என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாலும் நான் பேட்டி கொடுக்குறேன் வெளியே. ஆனால் இப்போ ஒன்று சொன்னீங்க இல்லையா, இப்போ விஜய் அவர்களுக்கு கலை யதார்த்தம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அது எல்லா நடிகர்களுக்கும் பொருந்துன்ற மாதிரியும் சொன்னீங்க. ஸோ இப்போ ரஜினி அவர்கள் செய்த தப்பு என்னன்னா, கல அரசியல் தெரியாமல் அரசியலை பேச போகும்போது தான் அவரோட அறியாமை வந்து வெளியே வந்துடுது. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது விஜய் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் இருக்காரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கல அரசியல் தெரியாது, யதார்த்தம் தெரியாது, அப்போ குவாய்ட்டாக இருந்துருவோம், பேசி மாட்டிக்கிறதுக்கு அமைதியாக இருந்துக்கலாமே. அதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேணாமே. நீங்கள் ஆரம்பித்தா பிறகு உங்கள்கிட்ட
எதிர்பார்ப்பு வரும். சரி, நம்ம இமேஜ் யூஸ் பண்ணி ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்கலாம், தப்பே கிடையாது. அது ஒரு பார்ட்டு. அது ஒரு 20-30% இல்லை 40% கூட உதவும். மீதி 60% வந்து நீங்கள் கல அரசியல் பண்ணாதான் நீங்கள் மக்களை சந்திக்கிறது, போராட்டங்கள் சந்திக்கிறது, பத்திரிகையாளர் சந்திக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. இப்போ 1000 ரூபா பொங்கல் பரிசு தொகை இந்த ஆண்டு கொடுக்கல, ஒரு அறிக்கை வந்துருங்களாம்ல. நீங்கள் கவர்னரை போய் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் பார்க்குறீங்க, கொடுத்துட்டு வெளியே வர்றீங்கல்ல, ப்ரெஸ்ஸை பார்க்கலாம்ல. உங்களை எது தடுக்குது? அதுக்கு கூட கல அரசியல் வேணுமான்னு கேட்குறேன். ஏன்னா கண்ணதில் காலைல பேப்பர் படித்தா கூட போதும். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசியல் புரிதல் இல்லைன்ற விஷயம் வெளிப்பட்டுரும் இல்லையா? ப்ரெஸ் மீட்லாம் பண்ணோன்னா ஒன்றும் அவசியமே இல்லை. நீங்கள் இப்போ வைகோ பேட்டி கொடுத்தாருன்னா பாருங்கள், அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை ஃபுல்லாக சொல்லிடுவார், முடிச்சுட்டு போயின்னே இருப்பார். கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார். என்னென்ன சார் போயிட்டே இருப்பார். அவர் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு தீர்மானித்து வந்த அன்னைக்கு மட்டும்தான் கேள்விக்கு பதில் சொல்லுவார். சேம் அதே பேட்டர்ன் எடுத்துக்கங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து இந்த மாணவிக்கு மிக கொடுமையான நிகழ்வு நடந்திருக்கிறது. இதை கண்டித்து நாங்கள் வந்து தாவேக இதை கடுமையாக கண்டிக்கிறது. ஒவ்வொரு தங்கைகளுக்கு நாங்கள் துணை இருப்போம். நான் கடிதம் எழுதியிருக்கேன். இந்த விஷயமா நான் ஆளுநரை பார்த்தேன், நல்லா ரிசீவ் பண்ணார், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் இந்த விவகாரத்தில் உரிய நீதி அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேணும் நான் விரும்புகிறேன் சொல்லிட்டு போயினே இருங்க. இதை மனப்பாடம் கூட பண்ணிட்டு வாங்க. ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்க மறுக்கிறீங்கன்னு கேட்குறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் பார்க்கணும்ல. சரி, நீங்கள் பார்க்கலங்க, நீங்கள் கூட ஏதாவது பேசிட்டீங்க, அதை ஒரு வைரல் ஆக்குவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. புஷி ஆனந்த பேச சொல்லுங்கள். பொதுச் செயலாளர் பதவி மட்டும் ஆசைப்படுறீங்களா? அப்போ அதுக்குரிய தகுதி வளர்த்துக்கணும்ல. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டர்பேடு கட்சியில் ஒரு தலைவர் செயலாளர் கூட்டு மைக்கை போடுங்களேன். நீங்களாம் மைக்கை பிடிங்கிட்டு வரணும். அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? அப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதை பற்றி தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. தகுதி இதுதான் அப்படின்னு யாரையும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துக்கு வந்தால் பிறகு உங்கள் தகுதியை நீங்கள் வளர்த்துக்காமல் நானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன்னா அப்புறம் என்ன? எதுக்கு? கட்சின்றது வந்து டே டு டே டெய்லி என்னென்ன பண்ணுறீங்க. உங்களுக்கு பின்னாடி ரன்னிங் ரேஸு. அண்ணாமலை ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்காரு, சீமானு ஓடிக்கிட்டு இருக்காரு. டிஎம்கே 75 ஆண்டு கால கட்சி. அதுக்காக நான் 75 ஆண்டு கட்சின்னு உக்காந்துட்டு இருக்கல. அவங்க என்னென்ன டெய்லி பண்ணுமோ அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு படி மேலே போய் பண்ணுறாங்க, எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. மத்தியில் எப்படி பாஜக எடுத்துக்காட்டாக இருக்குதோ, நல்லதோ கெட்டதோ அவங்க செயல்பாடோ எடுத்துக்காட்டாக இருக்குது. அதே தான் இந்த பேட்டர்ன் இங்கே. ஏடிஎம்கே அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. சீமான், அண்ணாமலை. அப்போ நீங்கள் வந்து மிகப்பெரிய கட்சியாக வர்றேன்னு நினைக்கிற ஆள் எப்படி இருக்கணும்? ஓரளவு ஒரு 40%ஆவது இருக்கணும்ல. நீங்கள் 0ல் இருந்துட்டு 10% கூட இல்லை, அப்படி தொட்டு அறிக்கை மட்டும் விடுவேன் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் சொல்கிறாங்க நீட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அருமையான அறிக்கை. நானே கூட அதை இது பண்ணி கூட போட்டேன் ட்வீட்டில். நீட்டை வச்சு ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. நீட்டுன்றது எல்லா மாநிலத்துக்குமான சட்டமாக்கப்பட்ட ஒன்று. உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் அதை உறுதிப்படுத்திடுச்சு. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக யாரும் கொண்டு வர முடியாது. அப்போ நாங்கள் நீட்டை வந்தால் மாற்றுவோம், நீட் விலை கொண்டு வருவோம், 100% மாற்றுவோம், நீட் ரகசியெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ சட்டசபையில் பகிரங்கமாக 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒத்துக்கிறீங்க. இது தப்புன்னு அவர் அறிக்கை விடுறாரு. அதுக்கு திருப்பி வந்து உனக்கு தெரியுமா அது இதுன்னு திட்டுறாங்கல்ல. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய அளவுக்கு மறுபடியும் பதில் அளிக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் ஒரு அறிக்கை மட்டும் போதுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுக்கில் அடிக்கிறதுலேருந்து 10 அறிக்கையிலேருந்து எல்லாமே விட்டுட்டாப்புல. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். இப்போ புதுசாக இப்போ ஒரு முடிவெடுத்திருக்காரு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு 3 பிரச்சனைக்குரிய இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கே அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுன்னு. 1 பரந்தூர், 2 டங்ஸ்டன் மதுரை, 3 வந்து கன்னியாகுமரி. இது இல்லாமல் மேல்மா இது சந்திக்கலான்னு ஒரு இது. இந்த மாதிரிலாம் போனால் தாங்க அவங்க மக்கள் உங்களை இது பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எம்ஜிஆர் தான தர்மம் பண்ணார், 8வது வள்ளல்னு எல்லாருமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எனக்கு எதாவது வந்திருக்குதா எம்ஜிஆர் மூலிமா? இல்லை அப்போ இருந்த அந்த 6 கோடி 5 கோடி மக்களுக்கு 5 கோடி மக்களுக்கு எதாவது கொடுத்தாரா? அவரை நெருங்கி இருந்த ஒரு 50,000 1 லட்சம் பேருக்கு உதவி கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த வீச்சு இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரெட்டாக வருது, அந்த ரேடியஸ் இருக்குல்ல, அது 5 கோடி மக்களையும் போய் சேர்ந்துருக்கும். எம்ஜிஆர் நல்லவர், எம்ஜிஆர் வள்ளல், எம்ஜிஆர் 8வது வள்ளல், ரொம்ப நல்லவர். இதுதான் நீங்கள் போய் ஒரு மேல்மா ஒரு பரந்தூர் மக்களுக்காக நிற்கிறீங்கன்னா, விவசாய நிலங்களை அழிக்க நான் விட மாட்டேன். பரந்தூர் வந்து அப்படிப்பட்ட விவசாய பூமி. நீங்கள் ஏர்போர்ட்டை வேற எங்கேயா கட்டிக்குங்க. இந்த மக்கள் 600 நாள் மேலே போராடிட்டு இருக்காங்க. நான் இருக்கிற வரைக்கும் இதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுங்களேன். சீமான் சொன்னார்ல, போனார்ல, அந்த மாதிரி போனேன்னா விவசாய மக்கள்கிட்டையும் போவோம், அங்கே மக்கள்கிட்டையும் போவோம், பொதுவான மக்கள்கிட்டையும் போவோம். விஜய் இறங்கிட்டாருன்னா அதோடைய ரீச் வேறு. மற்ற எல்லாரையும் விட விஜய் இறங்கினா அந்த ரீச் வேறு. அதை செய்யறதுல எது தடை? சரி, இப்போ பெரியார் சீமான் விவகாரத்தை பொறுத்தளவில்
இபிஎஸ் அவர்கள் ரியாக்ட் பண்றாரு. ஒன்னு கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்றாரு, ரெண்டாவது சாஃப்டாவும் ரியாக்ட் பண்றாரு. இப்ப திமுக சைட்ல இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்லாம் பார்த்தோம்னா பெரிய ஒரு கோபம் கலந்த ரியாக்ஷனா இருக்கு. இபிஎஸ் அவர்கள் ஒரு வகையில பார்க்கும்போது வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, இந்த மாதிரி சொல்லியிருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதிமுக ஒரு திராவிட கட்சி. திமுக தரப்புல என்ன பெருசா யாரா சொல்லுங்க. கனிமொழி அவர்கள் பேசினாங்க. என்ன பேசுனாங்க? இந்த கொஞ்சம் காட்டமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி தான் பேசினாங்க. வேற யார் பேசுனாங்க? சேகர் பாபு பேசினாரு. சேகர் பாபுலாம் சேர்க்காதீங்க. திமுக தலைவர் திமுக தானே சார் இருக்காரு, இது அநியாயமா இருக்கு. திமுக இருக்கிற அதிமுக பிரிவு. சரி சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமா பேசியிருக்காரு. மறைமுகமா? ஆமா. உதயநிதி இல்ல திமுக இருக்க வேற தலைவர்கள்? திமுகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அது சரி, இது அதிமுகவும் பொருந்தும்ல. வர அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்குல்ல, திமுகன்ற கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்காருல்ல அவரு. நீங்க திராவிட மாடல் ஆட்சி, அதனுடைய அடிப்படையே பெரியார் கொள்கை, பெரியார்னு நாங்க தான் சொல்லிட்டு இது பண்றோம். எத்தனை நாள் ரியாக்ட் பண்ணாங்க சொல்லுங்க? மறுநாளே யார் ரியாக்ட் பண்ணா? தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் கழகம். நீங்களாம் எங்கே போனீங்க? 2-3 நாள் கழிச்சு. இதில் 4-5 நாள் கழிச்சு ஏடிஎம்கே. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க, பெரியாரை முழுதுமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அது எம்ஜிஆர் இதோட அது முடிஞ்சுது. ஜெயலலிதா ஓரளவுக்கு தொட்டுக்கிட்டாங்க, இவங்க அதை விட கம்மியாக தான் தொட்டுக்கிட்டாங்க. பெரியார் நினைவு நாளுக்கு மட்டும்தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பதவி ஏற்கிற அன்னைக்கு கூட போக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? பெரியார் நினைவிடத்துக்கு போக மாட்டாங்க. திமுக மட்டும்தான் பெரியார் நினைவிட 3 இடத்துக்கு போவாங்க. அண்ணா, கலைஞர், பெரியார் இப்படி போவாங்க. அதிமுக அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இப்போ ஜெயலலிதா எக்ஸ்ட்ரா, அப்படி தான். அதை தாண்டி பெரியார் இருக்குது. அப்போ அவங்க அந்த இதில் ரொம்பலாம் இது பண்ணி, அது ஒரு எல்லாம் கலந்த ஒரு கட்சி. அதனால தான் அதை நீங்கள் ஈஸியாக வலதுசாரி கட்சி அப்படின்ற மாதிரி தட்டி விட்றாங்க. இவங்க மோடியை எதிர்ப்பதற்கு என்றும் இல்லாத வகையில் கடந்த 2018-19க்கு பிறகு ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பெரியாரை பயன்படுத்துகிறாங்க. பெரியார் ஸ்டாக்கு, திராவிடியன் ஸ்டாக்கு, திராவிட மாடல், ஒன்றிய அரசு. நான் கூட ஒருத்தட்ட கேட்டேன், ஒன்றிய அரசுனா அப்போ மத்திய அரசு இல்லையா? இல்லை, யூனியன் ஆஃப் கவர்மெண்ட் தானே இதெல்லாம் அப்படின்னு. அது ஓகே, ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் மத்திய அரசு தானே எழுதியிருந்தீங்க. இப்போ இவங்க திடீர்னு தூக்கிட்டு வரும்போது நம்மளும் அதுக்கே மாறணும் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. அப்போது இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதுக்கு தான் பெரியாரை பயன்படுத்துகிறாங்க. இப்போ சீமான் விமர்சனம் பண்ணதையும் ஏற்றுக்க முடியாது. நான் திருமாவளவன் அவர்கள் பார்வையிலிருந்து தான் நான் இதை பார்க்குறேன். தம்பி பேசுவது ஆதாரம் இல்லாமல் விஷயங்களை பேசுவதும், சர்ச்சைக்குரிய விஷயம் பேசுவதும் தவிர்க்கணுன்றார். இது என்ன பிரச்சனை ஆகும்னா, நீ ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்லேருந்து, பொங்கல் பரிசு தொகையிலேருந்து பல விவகாரங்கள் பின்னுக்கு போயிடுச்சு. நீங்கள் சமூகவாதிகள் எல்லாத்துலையும் எடுத்துக்கிட்டா நம்ம சலிச்சு போகுது. பெரியாரை ஒரு பக்கம் திட்டுறதும், பெரியார் சீமானை திட்டுறதும், திமுக திட்டுறதும், இந்த சண்டை தான் சமூக வலைதளம் ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ இது தேவையா அப்படின்னு பார்த்தா இது தேவையில்லாத ஒரு மேட்ரு. தேவை என்ன? நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு, அதை தொடர்ந்து நடக்கிறது, மக்களுக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது, இல்லை அடுத்தடுத்து உள்ள பிரச்சனைகள், இதுதான் நமக்கு தேவை. இப்போ டங்ஷன் பிரச்சனை இருக்குது, மற்ற இது மக்கள் பிரச்சனை தான் பேசணும். ஈரோடு கிழக்கில் மீண்டும் இந்த மாதிரி அந்த கிழக்கு ஃபார்முலா வருமா, பட்டி ஃபார்முலா வருமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் விவாத பொருளாக மாறணும். அப்போ தான் ஒரு பயம் வரும். நீங்கள் இது எதுவுமே பேச மாட்டோம். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக கமிஷனர் உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுன்னு சொன்னதை எதிர்த்து நாங்கள் இதுக்கு போகிறோன்னு ஈஸியாக கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் பெருசாக ரியாக்ட் பண்ணணுமா வேணாமா மற்ற கட்சிகள், மற்றவர்கள்? இது கவர்மெண்ட்டு, எந்த கவர்மெண்ட்டு இது? திமுகவுக்கான கவர்மெண்ட்டா இல்லை அதிகாரிகளுக்கான கவர்மெண்ட்டா அப்படின்லாம் கொண்டு போகணும்ல. ஆனால் இதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுதில்ல. இதுக்கு நீங்கள் அந்த காரணமாக இருக்கீங்க. கவர்னர் இருந்தார், அவருக்கு உலகத்திலேயே வேறு பிரச்சனை எதுவுமே இல்லை, அவருக்கு தேசிய கீதம் முதல்ல இசைக்கணும். அப்போ நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு ஏதாவது அரசியல் கட்சியில் சேர்ந்து தான் போகிறாங்க. அது ஒரு மரபு. சில மாநிலங்களில் 2 தடவை இசைப்பாங்க, சில மாநிலங்களில் 1 தடவை தமிழ் தாய் வாழ்த்து, கடைசியில் தேசிய கீதம். நீங்கள் வர்றீங்க, போன வருஷமே இந்த பிரச்சனையை வச்சு தான் நீங்கள் பண்ணீங்க. இந்த வருஷம் உங்களை சபாநாயகர் பார்க்க வராரு. அப்போ இது கண்டிஷனாக வச்சுருக்கலாம்ல. 2 தடவை இல்லை நான் வரமாட்டேங்க அப்படி சொல்லலாம்ல. அப்போ இவங்களுக்குள்ளே பேசி வச்சுட்டு பண்ணுறாங்களா ஒரு பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்கு? இவங்க வாட்டில் அவர் போய் பார்ப்பாராம், லெட்டர் கொடுப்பாராம், கூப்பிடுவாராம், இவரும் வருவாராம், அங்கே வந்துட்டு சொல்லுவாராம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. பார்த்தீங்களா, கவர்னர் போஸ்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு போஸ்ட், அது கான்ஸ்டியூஷன் ஹெட். அது அப்போ அவர் ஒரு மாநில சட்டமன்றம், அது ஒரு பெரிய பாடி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாடி. இந்த கான்ஸ்டியூஷன் ஹெட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடியும் இது மாதிரி ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு மோதல்ன்றதே இருக்கக்கூடாது. அது பின்னாடி இருக்கணும்.
இந்த மாதிரி வைங்க, வரலன்னா நான் வரலைங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களும் இல்லைங்க, நாங்கள் ஒரு தடவை தான் பண்ணுவோம், எங்கள் மரபு. இல்லாட்டி நாங்கள் வந்து நீங்கள் கவர்னர் வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம். இப்போ மற்ற மாநிலம் எடுத்தாங்களா, தெலுங்கானா மற்ற ஸ்டேட்டில் அந்த மாதிரி போனோம். இவர் இங்கே வர்றதும், அதை படிக்கிறதும், கோஷமிடுறதும், ஃப்ளக்கார்டு காமிக்க அனுமதிக்கிறதும், அதுக்கப்புறம் அவர் வெளிநடப்பு செய்கிறதும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி முறைகள்லாம் என்ன ஆகுதுன்னா, தகுதின்னு மதித்து வருகின்ற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த பதவியுடைய மாண்பை குறைக்கிற வேலையை அதோடைய இதுவே தெரியல, அதோடைய வேல்யூ தெரியல. சார் கடைசியா இன்னொரு விஷயம், இப்போ ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பெரியார் அப்படின்றது ஒரு பெரிய பிம்பம் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? இந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. குறிப்பாக பாஜகலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அப்போ பரவலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சுக்கிறாங்க, பெரியார் அப்படின்ற பிம்பத்தை உடைக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த பெரியார் அப்படின்ற பிம்பம் வந்து இன்னைக்கு ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லாட்டி பலவீனப்பட்டிருக்கா? அதாவது பெரியாருடைய அந்த பிம்பம் இருக்குல்ல, அதனுடைய அவருடைய அந்த போதனைகள், மற்ற பிரச்சாரங்கள், மற்ற அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களை இன்னை வரைக்கும் தமிழ்நாடு உடைய அரசு, அடுத்தடுத்த அரசுகள், நீங்கள் ஜெயலலிதாவே தலைமை தாங்கின அரசாக இருந்தால் கூட இடஒதுக்கீடு மற்றது 69% நம்ம தான் முதல்ல பண்ணது. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சில சிறப்புகள்லாம் இருக்குது. இந்த வீழ்ச்சி இது பெரியாரை மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. பெரியார் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ சீமான் சொல்கிறார்ல, பெரியார் தான் அப்படின்னு சொல்லாதீங்க, மற்றது சொல்லுங்கன்னு. அது உண்மை, அது யாரும் மறுக்க முடியாது. இடதுசாரிகளுடைய பங்கும் பெரிய அளவில் இருக்குது, 50% இருக்குது. ஆனால் இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே திராவிட கழகங்கள், திராவிட கட்சிகள்லாம் வரும் பொழுது அவர்களுடைய தலைவன்ற முறையில் ஒரு பெரியாரை பெரிதாக கட்டமைத்து விட்டார்கள். ஆனால் அதை தாண்டி பலரும் இருக்கிறார்கள் அப்படின்றது. நீங்கள் திமுக வரலாறே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இப்போ நடந்ததில்ல திமுகவுடைய 75வது ஆண்டு வரலாறு, அந்த கண்காட்சியில் கூட பார்த்தீங்கன்னா சும்மா பெரியாரை லைட்டாக தொட்டிருப்பாங்க. இவங்க ஏன் பெரியாரை தொடுறாங்கன்னா, மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக இங்கே அரசியல் பண்ணோன்னா பெரியார் தேவைப்படுகிறார். அப்போ நாங்கள் பெரியாருடைய திராவிடியன் ஸ்டாக்கு, நாங்கள் பெரியாருடைய பேரன்கள்ன்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் இந்த கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய அரசுக்கு சிறிதும் சளைச்சி இல்லைன்ற மாதிரி. நீங்கள் திமுக கவர்மெண்ட்டில் கூட, ஏடிஎம் கவர்மெண்ட்டில் கூட இந்த மாதிரி இருந்ததில்லை. அந்த முருகன் கோயில் அந்த இது எடுக்கிறதோ, இல்லை பாஜகவோட ரொம்ப இணைஞ்சி போகிறதோ, இல்லை பல விஷயங்களில் இவங்க வந்து அந்த கொள்கைகளை கைவிடுற வேலை. ஏங்க நீங்கள் ரொம்ப இல்லை, நீங்கள் பகுத்தறிவுன்றீங்க, நீங்கள் கவர்மெண்ட்டு, ஆனால் ஒரு சார்பாக நீங்கள் அந்த பூமி பூஜையிலேருந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அதை கேள்வி கேட்டால் வேறு மாதிரி பொங்கி வருவாங்க. அப்போது இவங்க பண்ணுறது, இவங்க இந்த பெரியார் இந்த இதெல்லாம் ஜாதி ஒழிப்பு, பெண்ணிய இதெல்லாம் பேசுகிற அதே நேரத்தில் இவருடைய வேட்பாளர் தேர்வுலேருந்து பல விஷயங்களில் அதுக்கு நேர் எதிர் நடவடிக்கைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்க வந்து பெரியாரை ஒரு டெம்ப்ளேட்டாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வரேன், தெரிந்தோ தெரியாமலோ பெரியார் என்கிற அந்த பிம்பம் இன்றளவும் இருக்குது. ஏன்னா எப்போ ஒருத்தர் அதை எதிர்க்கணும்னு வர்றாங்களோ அப்போ தானாக இது தலையெடுக்கும். எப்படி அகில இந்திய லெவலில் அம்பேத்கர்ன்ற ஒரு இது இருக்குதோ, அந்த மாதிரி தமிழகத்தில் பெரியார்ன்ற ஒரு பிம்பம் இருக்குது. ஏன் இருக்குதுன்றனா, வலதுசாரி இயக்கங்கள், வலதுசாரி மூமெண்ட் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதிர்க்கிற இது வந்து பெரியார். அப்போ அவர்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இவங்க எல்லாருமே, எல்லா கட்சிகளுமே என்ன பண்ணி தூக்கி நிறுத்துறது பெரியார். அப்போ அந்த இது வந்து இன்றைக்கும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பெரியாரை போய் டச் பண்ணுறது, இல்லை பெரியாருடைய மாண்பை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு பயன்படும்னா வலதுசாரி அரசியலுக்கு பெரிதளவு பயன்படும். அந்த குற்றச்சாட்டு தான் சீமான் மீது வைக்கப்படுகிறது. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பெரிய ரொம்ப நன்றி.